நான் இன்னைக்கு கும்பகோணம் திருநாகேஸ்வரத்துல இருக்கேங்க. நம்ம கேசவன் கார்ஸ்ல கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலாச்சுங்க நம்ம அப்டேட் போட்டு. ஏன்பா இவ்வளவு கேப் அப்படின்னு கேட்கலாம். நிறைய கார்கள் நம்மளுடைய ஆடியன்ஸ்னால சப்போர்ட்ல இங்க வந்து ஒரு 10 to 13 கார் எப்பவுமே அவைலபிளா இருக்கும். மூவ் ஆகிட்டே இருந்தானா கார்களை சேர்க்க முடியல. நானும் கேட்டுக்கிட்டே இருந்தேன், சார் தம்பி ஒரு 2 கார் தான் இருக்கு, 3 கார் தான் இருக்கு, நிறைய சேல் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. இந்த டைம் கொஞ்சம் வெரைட்டி, 1 வருஷம் ஆகி போச்சு, நம்ம ஒரு அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 13 கார் கிட்ட செலக்ட் பண்ணிருக்கோம். ரெனால்ட் ட்ரைபரு, ஸ்விஃப்ட் டிசைர்ல டீசலு, மாருதி சுசுகில ரிட்ஸ் டீசல், வேகனாரு, சின்ன கார்களை பாத்தீங்கன்னா ரெடிகோ, ஹுண்டா இயான், இந்த மாதிரியான கார்கள், லேட்டஸ்ட் மாடல் வென்யூல நிறைய கார்கள் நம்ம பார்க்க போறோம் நம்ம கும்பகோணம் திருநாகேஸ்வரத்துல. வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்களா ரொம்ப சூப்பரா இருக்கீங்க, நம்பரே சூப்பரா இருக்கணும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்க. இங்க உள்ள கார்கள் எல்லாருமே சின்னதா நெகோசியேட் பண்ணிக்கலாம். நம்ம ஆன்லைன்ல சொல்லியிருக்காங்க, ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் சொல்லியிருக்கோம். நேரில் வரையில அதையும் குறைச்சி எடுத்துக்கலாம். எல்லா வண்டிக்குமே முடிஞ்ச அளவுக்கு பினான்ஸ் கிடைக்குங்க. இந்த கும்பகோணம் திருநாகேஸ்வரத்துல இருக்கக்கூடிய கேசவன் கார்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா, கும்பகோணத்துல இருந்து காரைக்கால் போற ரோட்ல திருநாகேஸ்வரத்துல இருக்குங்க. நீங்க கேசவன் கார்ஸ்னு கூகுள் மேப்ல போட்டாலே கடை லொகேஷன்ஸ் எல்லாமே வந்துடும். கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேர்ல விசிட் பண்ணுங்க. வாங்க, ஒவ்வொரு கார்களையும் நம்ம டீட்டெயில்ஸ், எக்ஸ்டீரியர், இன்டீரியர் எல்லாத்தையும் நம்ம பாத்துடலாம். காம்பேக்ட் எஸ்யூவில சூப்பரான ஒரு காரு, மார்க்கெட் லீடர். இன்னைக்கு நியூ ஹுண்டாய் வென்யூ பாத்தீங்கன்னா கிரிட்டா கூட இப்ப நிறைய ஃபியூச்சர்ஸோட போட்டிருக்காங்க. இப்போ 2026க்கு சூப்பரா இருக்கு. இனி இந்த வென்யூ மாடல் கிடைக்காது. இது பாத்தீங்கன்னா 2022 மாடல், சிங்கிள் ஓனருங்க. வெறும் 24,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. எஸ் ஆப்ஷனல். இதுல என்னென்ன வரும் அப்படின்னா, உங்களுக்கு 2 ஏர் பேக் வந்துருங்க, ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வந்துடும், உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க, 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடும், உங்களுக்கு ரூப் ரயில் வந்துருது, டீபாக் லைன் வந்துருது. அதே மாதிரி டயர் ப்ரெஷர் மானிட்டர் இருக்குங்க இந்த வண்டியில. என்னென்ன டயர்ல எவ்வளவு ப்ரெஷர் இருக்கு அப்படிங்கறத இது காமிச்சிடும். ஆட்டோ ஃபோல்ட் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்துடும். இன்ஜின் ஓடிக்கு தான் இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஹுண்டாய் வென்யூ கலருமே ஒரு ராயலான கலரு, ஒரு விஐபி கலர்னு சொல்லலாம். பெரிய பெரிய மெர்சிடிஸ் கிளாசிக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கலர் வந்து விஐபி அதிகமா வச்சிருப்பாங்க. ஏன்னா ரொம்ப பிளாக் வச்சிருக்க மாட்டாங்க, அதே மாதிரி ஒயிட் வச்சிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கலர் நல்லா இருக்கும். வண்டிக்கு எவ்வளவு கேக்குறீங்க? 8 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க. கஸ்டமர் வெஹிக்கிள் தான். ஸோ அதனால நேரடியா வந்தீங்கன்னா கஸ்டமரோட ஒரு பார்க்கிங் பண்ணி சின்னதா நெகோசியேட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வண்டிக்கு ஃபினான்ஸும் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் இருக்கு, மீதியை ஃபைனான்ஸ் பண்ணி எடுக்கணும்னாலும் கண்டிப்பா நேரில் விசிட் பண்ணி பாருங்க. இந்த வென்யூவை விட்டுற வேண்டாம். நல்ல ஒரு வண்டி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாங்க நம்ம அடுத்த கார் பார்க்கலாம். நம்ம ஒரு வேகனார் ஒன்று பார்க்க போறோங்க. லோ பட்ஜெட்ல ஒரு குவாலிட்டியான கார் வேகனார் தேடுறீங்கன்னா இந்த கார் கண்டிப்பா கன்சிடர் பண்ணுங்க. நல்லா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு. 2012 மாடலுங்க, 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. லோ கிலோமீட்டர் தான், 86,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. உங்களுக்கு இன்ஃபில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துருது, 4 விண்டோ பவர் விண்டோ வந்துருது, சென்ட்ரல் லாக் வந்துடும். உங்களுக்கு இன்டீரியருடைய குவாலிட்டி எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. பேக் வைஃபரு, டிஃபாக் லைன், இந்த விஷயங்கள்லாம் வந்துருதுங்க. ஃப்ரண்ட் ரெண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது டயர் பேண்ட் கண்டிஷன்ல இருக்கு. பேக்ல கொஞ்சம் ஆவரேஜா இருக்கு. வண்டி நம்பருமே நல்லா இருக்குங்க. இந்த வண்டிக்கான பிரைஸ் எவ்வளோ கேட்குறோம் அப்படின்னா 2,50,000 கேட்குறோம். சின்னதாக நெகோசியேட் பண்ணிக்கலாம். 2012 அப்படின்னால ஃபைனான்ஸ் ஆகிறது கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். பட் இருந்தாலும் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஃபைனான்ஸும் பண்ணணும்னாலும் ஒரு 70,000 ரூபா இருந்துச்சுன்னா மீதியை ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு 7 சீட்டர்ல ஆட்டோமேட்டிக்குங்க. ரெனால்ட் ட்ரைபர் ஆட்டோமேட்டிக். இது டபுள் டோன் சொல்லலாம், ட்ரிபிள் டோன் சொல்லலாம். உங்களுக்கு ஸ்கிப் லைட்ல இருந்து உங்களுக்கு ஸ்பாய்லரு ஒயிட், கிரே, அதே மாதிரி ரூப் ரயில் வந்து உங்களுக்கு பிளாக்ல. ஸோ ரெனால்ட் ட்ரைபர் ஆட்டோமேட்டிக்கு 2021 மாடல், சிங்கிள் ஓனருங்க, 44,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த இது வந்து வேரியன்ட் RXT வேரியன்ட். RXT வேரியன்ட்ல உங்களுக்கு ஏர் பேக், ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் போட்டிருக்காங்க. இதுல ஒரு ஏசி வந்துருதுங்க, உங்களுக்கு பில்லர் ஏசியும் வந்துருது, ரூப் ஏசியும் வந்துருது. வண்டி இன்ஜின் ஓடிக்கும் தான் இருக்கு. இன்ஜின் நாய்ஸ்லெஸ்ஸா இருக்கு. பெட்ரோல் இன்ஜின் அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க, இருந்தாலும் சொல்றேன். வண்டி நம்பருமே 4335. டோட்டலா வண்டி நல்லா இருக்குங்க. ஒரு ஆட்டோமேட்டிக் 7 சீட்டர்ல தேடுறீங்க அப்படின்னா இந்த கார் கண்டிப்பா கன்சிடர் பண்ணி பாருங்க. வண்டிக்கு பிரைஸ் வந்து 5,80,000 கேட்குறோம். இதுக்கு ஃபினான்ஸும் பண்ணிக்கலாம். ஒரு 1 லட்சம் ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா மீதியை ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். நேரில் விசிட் பண்ணி பாருங்க. வாங்க நம்ம அடுத்த கார் பார்க்கலாம். அடுத்து ஒரு சூப்பரான கலருங்க, குட்டி காரு, அதுவும் லோ கிலோமீட்டர் தேடுறீங்க, பட்ஜெட்டும் லோ பட்ஜெட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா இந்த உங்களுக்கு கேன்சல்ல ரெடிக்கோங்க. எனக்கு இந்த வண்டி வந்த புதுசுலயே வந்து ரேட் ரொம்ப கம்மியா தான் போட்டிருந்தாங்க. ஆனா அப்புறம் வேரியன்ட்ல ரேட் எல்லாம் கூட போயிடுச்சு. நான் எடுக்கணும்னு நினைச்ச கார்ல இந்த காரு, அதுவும் அந்த ரெனால்ட் குவிட்டுடைய இன்ஜின் தான் வரும். பவருமே நல்லா இருக்குங்க. 2017 மாடல். 17 உங்களுக்கு லோன் போடணும்னாலும் நீங்க நல்லா தாராளமா போய்க்கலாம். சிங்கிள் ஓனர் காரு, 23,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 23,000 கிலோமீட்டர்னா காரை அவங்க அதிகமா பயன்படுத்தல. வண்டியுடைய குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இதுல சிங்கிள் ஏர் பேக் வந்துருதுங்க. உங்களுக்கு ஏசி, பவர் விண்டோ, 2 பவர் விண்டோ வந்துருது. இன்டீரியர் எக்ஸ்டோடைய குவாலிட்டி எல்லாம் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. வண்டி நல்லா இருக்குங்க. டயர் பேண்ட்டுமே உங்களுக்கு புது டயர் பேண்ட் கண்டிஷன்ல தான் இருக்கு.
இப்போதைக்கு எடுத்துக்கொண்ட எந்த செலவும் இல்லை. ஒரு ஃபேமிலியில உள்ளவங்களுக்கு இந்த கலர்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த வண்டிக்கான பிரைஸ் பாத்தீங்கன்னா 2017 சிங்கிள் ஓனர் 24,000 கிலோமீட்டர் ஓடின வண்டிக்கு 2,40,000 கோர் பண்றாங்க. நேரில் விசிட் பண்ணி பாருங்க. மைலேஜ் ரேஞ்ச் நல்லா கிடைக்கணும் தம்பி. ஆனா சின்ன காரா இருக்கும், லோ பட்ஜெட்ல இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு இருக்க பட்ஜெட்டுக்கு எனக்கு இது கொஞ்சம் பெஸ்டா தெரிஞ்சிச்சுங்க. 2013 மாடலுங்க, 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 1,40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. மாருதி சுசுகில ரிட்ஸ் VDI டீசல் வண்டிங்க. என்னுடைய ஒரு பர்சனல் கஸ்டமர் ஒருத்தர், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான், பர்சனல் சொல்ற பாருங்க, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான். ஃபர்ஸ்ட் நான் யூடியூப் சேனலுக்கு வரும்போது அவங்க ரிட்ஸ் வந்து எங்களுக்கு வேணும், 27 கொடுத்துச்சு எங்களுக்கு அப்படின்னாங்க. நம்மளுக்கு 27 இல்ல, 23 கொடுத்தாலே இன்னைக்கு இருக்க பொருளாதாரத்துக்கு ஓகே, ஒரு டீசெண்டா நம்ம பெட்ரோல் டீசல் போட்டு வண்டியை ஓட்டின்னு தெரியலாம். ஸோ அதனால இந்த வண்டி ரிட்ஸ் தேவைப்படும். இந்த வண்டியுடைய அந்த ஸ்டைல் எல்லாருக்கும் பிடிக்காதுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிலவங்களுக்கு வந்து அந்த காரை வந்து நம்ம நேசிச்சு பாக்குறதுனால நமக்கு எல்லா டிசைன்ஸ் பிடிக்கும். சிலவங்க ஒரு மாதிரி இருக்குன்னு வைப்பாங்க. ஆனா சின்ன இடத்துல நிப்பாட்டணும், உங்களுக்கு உங்களுக்கு ஹெட் ரூம் வந்து பெருசா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக போட்ட காரு. பவரும் நல்லா இருக்கும். ஸ்விஃப்ட்ல வரக்கூடிய இன்ஜின் தான், டீசல் இன்ஜின் VDI. இந்த வண்டிக்கான பிரைஸ் பாத்தீங்கன்னா 2,40,000 கோர் பண்றாங்க. கஸ்டமர் வெஹிக்கிள் தான். வாங்க, நல்ல உங்களுக்கு நீங்க எடுக்கணுங்கிற கண்டிஷன்ல வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா குறைச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா 3 ஓனர் ஆயிருச்சு டீசல் வண்டி, கண்டிப்பா குறைச்சு கொடுப்பாங்க. டீசல் வண்டிங்கிறனால குறைவா நினைக்காதீங்க, நல்லாவே இருக்கும். பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குங்க. வண்டியோட குவாலிட்டி நேரில் வந்து செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்க மனசுக்கு பிடிக்குங்க. வாங்க நம்ம அடுத்த கார் பார்க்கலாம். அடுத்து ஒரு ரெனால்ட் ட்ரைபர் கொண்டு வந்திருக்கேங்க. பட்ஜெட்ல 7 சீட்டர்னா ரெனால்ட் ட்ரைபர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இருக்கும் எல்லார்ட்டையுமே. மாருதி சுசுகி அடுத்து ரேட்ல கம்மியா வரணும் அப்படின்னா, அதே மாதிரி உங்களுக்கு குவாலிட்டியும் சரி நல்லா இருக்குங்க, பெருசா வேலை வைக்காது. ரெனால்ட் ட்ரைபர் 2020 மாடல் சிங்கிள் ஓனருங்க. 14,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இது RX-Z டாப் எண்ட் மாடல். டாப் எண்ட் மாடல் உங்களுக்கு கீழே என்ட்ரி வந்துடும், க்ளோ பாக்ஸ்ல எல்லாம் ஏசி வந்துடும், பில்லர் ஏசி வரும், சென்டர் ரோக்கு, தேர்ட் ரோக்கு ரூப் ஏசி வரும். உங்களுக்கு சீட்லயும் 2 ஏர் பேக் வந்துருது, பில்லர்ல ஏர் பேக் வந்துருது. அதே மாதிரி உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் வந்துருது, 4 பவர் விண்டோ வந்துடும். வண்டியுடைய அவுட்லுக்கு, இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. பேப்பரோட கிளிக்காம வச்சிருக்காங்க. அதே மாதிரி வண்டியுடைய நம்பருமே நல்ல நம்பரா இருக்குங்க. இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோனுமே வந்து ஒரு 80 to 90% லோன் ஆகும். இந்த வண்டிக்கான பிரைஸ் எவ்வளவு கேட்கறோம் அப்படின்னா 2020 சிங்கிள் ஓனர் லோ கிலோமீட்டர் 14,000 கிலோமீட்டர் ஓடின வண்டிக்கு 6,10,000 கோட் பண்றோம். நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க, சின்னதா நேரில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த குவாலிட்டியான ரெனால்ட் ட்ரைபரை விட்டுறாதீங்க, நேரில் வந்து பாருங்க. அடுத்து 7 சீட்டர்ல ஒரு ஏசியோட மாருதி சுசுகில ஈகோங்க. நிறைய கால்ஸ் வந்துருச்சு, ஆனா நம்மளுக்கு நல்ல ஒரு வண்டி கிடைக்கும். பட்ஜெட்டுமே லோ பட்ஜெட் தான். 2015 சிங்கிள் ஓனருங்க. 75,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, லோ கிலோமீட்டர். உங்களுக்கு 5 சீட்டர் இன்டீரியர்லாம் லைவ்ல பார்த்துட்டு இருப்பீங்க. டயர் பேண்ட் ஆவரேஜா தாங்க இருக்கு. பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்கு. 5 ஸ்பீட் மேனுவல் பெட்ரோல் தான். உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் வந்துடும். இந்த வண்டிக்கான பிரைஸ் 2,90,000 கேட்கிறோம். நெகோசியபிள் ரேட் தான், நேரடியா விசிட் பண்ணி பாருங்க. அடுத்து டீசல் எவ்வளவு பேர் கேக்குறீங்க, அதே மாதிரி அந்த வண்டியோட டீசலும் நல்லா இருக்குங்க. ஒரு பெட்ரோல் மெயின்டெனன்ஸுக்கு தான் இருக்கு மாருதி சுசுகில உள்ள டீசல். மாருதி சுசுகில ஸ்விஃப்ட் டிசைருங்க, டீசல் வண்டி. ZTI டாப் எண்ட் மாடல் தான். உங்களுக்கு இதுல உங்களுக்கு 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடும், அலாய் வீல்ஸ் வந்துடும், டபுள் ஏர் பேக் வந்துருங்க. அதே மாதிரி வாய்ஸ் காலிங், வேல்யூம் பிளேஸ்மெண்ட் பட்டன்ஸ் இதெல்லாம் வந்துடும். புஷ் ஸ்டார்டர் தான், கீலெஸ் என்ட்ரி. இது மெயினா என்ன தெரியுமாங்க, ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். ஆட்டோமேட்டிக்ல உங்களுக்கு டீசல் வந்து சூப்பரா இருக்கும். அதாவது எப்படின்னா மைலேஜும் கிடைச்சிரும், டென்ஷன் ஃப்ரீயாகவும் ஓட்டலாம். மாருதி சுசுகியை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் எந்த வண்டியா இருந்தாலும் நம்பி எடுக்கலாம், பெரிய வந்து செலவு வச்சிடாது கியர் பாக்ஸ். அதே மாதிரி ஒரு நல்ல வண்டி இது. 2019க்கு 20ங்க, சிங்கிள் 19க்கு 20 2 ஓனருங்க. கிலோமீட்டர் 1,40,000 கிலோமீட்டர் ஓடி இருங்க. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வெஹிக்கிள் தான். 2 ஓனரா இருந்தாலும் வண்டியுடைய குவாலிட்டி நல்லா இருக்கு. நான் ஓட்டி பார்த்தோம், வண்டியுடைய எக்ஸ்டீரியர் இண்டியெல்லாம் நல்லா இருக்குங்க. வந்து நேரில் பாருங்க. இந்த வண்டிக்கான பிரைஸ் பாத்தீங்கன்னா 6,20,000 கோர் பண்றாங்க. நெகோசியேட் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க நம்ம இன்னொரு கார் பார்க்கலாம். அடுத்து ஒரு குட்டி காருங்க, ஹுண்டாயில வந்து இயானு எரா வேரியன்ட். இதுல உங்களுக்கு 2018 சிங்கிள் ஓனர், இதுவும் லோ கிலோமீட்டர் தான், வெறும் 44,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. பட்ஜெட்டுமே லோ பட்ஜெட் தான். இதுல 2 பவர் விண்டோ வந்துருதுங்க, ஏசி ஆடியோ சிஸ்டம் எல்லாம் குவாலிட்டியா இருக்கு. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் லைவ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. அவுட்லுக் எல்லாமே நல்லா இருக்குங்க. எடுத்துக்கொண்டு இப்போதைக்கு எந்த வேலையும் கிடையாது. லோ பட்ஜெட்ல நல்ல ஒரு குவாலிட்டியான கார் தேடுறீங்க, சின்ன கார் தேடுறீங்கன்னா இந்த ஹுண்டாயில இயானை வந்து கண்டிப்பா கன்சிடர் பண்ணுங்க. எனக்கு ஃபேவரட் காரு. அதே மாதிரி உங்களுக்கு சிட்டி டிரைவுக்கும் சரி, லாங் டிரைவுக்கும் சரி, ஃபேமிலி யூஸுக்கு சூப்பரான வண்டி. மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான ஒரு வண்டி. ஒரு 2 வீலர் பல்சர் என்ன மெயின்டெனன்ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் தான். வண்டியோட குவாலிட்டி நல்லா இருக்குங்க. இந்த வண்டிக்கான பிரைஸ் 2,80,000 கேட்குறாங்க. சின்னதா நெகோசியேட் பண்ணிக்கலாம், வண்டிக்கு ஃபினான்ஸும் பண்ணிக்கலாங்க. நேரில் விசிட் பண்ணி பாருங்க.
அடுத்து ஒரு குட்டி காருங்க. குட்டி கார்ல ஆட்டோமேட்டிக். எல்லாரும் சொல்லுவாங்க ஆட்டோமேட்டிக்னா லேடிஸ் ஓட்டுறது சூப்பரான. லேடிஸ்ல எல்லாரும் ஓட்டலாம் ஆட்டோமேட்டிக். அதே மாதிரி ஸ்கூட்டி எல்லாம் சொல்லுவாங்க லேடிஸ் ஓட்டுறது. இன்னைக்கு எல்லாருமே ஸ்கூட்டி, பெரிய விஐபி எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூட்டி டைப் தான் ஓட்டுறாங்க. ஹோண்டாவில் வந்து பிரியோவில் வந்து உங்களுக்கு பெட்ரோல் வேரியண்ட் ஹோண்டாவில். உங்களுக்கு ஹோண்டா இன்ஜின்னாலே உங்களுக்கு பெட்ரோல் இன்ஜின் தான் ஃபேமஸா வந்தது. ஸோ ஐவி டெக் 2013 மாடல் சின்ன கார்ல ஒரு நல்ல ஃபேமிலிக்கு ஒரு சூப்பரான ஒரு கார் எடுக்கணும், அதுவும் ஒரு ஃபேன்சியான கலர்ல எடுக்கணும்னா இந்த காரை கண்டிப்பா கன்சிடர் பண்ணுங்க. எனக்கு பிடிச்ச வண்டி. அதே மாதிரி பெருசா எதுவும் வேலை வைக்காதுங்க. எடுத்துக்கொண்ட மெக்கானிசத்தை நிப்பாட்டுற மாதிரியான வேலைகள் இருக்குமா, எப்போ என்ன கம்ப்ளைண்ட் வருமா, அந்த மாதிரி எந்த ஒரு யோசிக்கவே தேவையில்லை. பச்சை புள்ள மாதிரி வீட்டுல கிடக்கும். நினைச்ச நேரத்துல வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஃபேமிலி ட்ரிப்புக்கோ அல்லது ஃபங்க்ஷனுக்கோ அழகா போயிட்டு வரலாம். லோ பட்ஜெட்டும் கூட. 2013 இது வந்து விஎக்ஸ் வேரியன்ட். இதுக்கு வந்து ஓனர் மட்டும் 3 ஓனர் ஆயிடுச்சுங்க. 3 ஓனர் 1,50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அதே சமயம் அதோடைய விலையும் பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல கொடுத்துறாங்க. 2,50,000 கோர் பண்றாங்க. இது ஒரு கஸ்டமர் வெஹிக்கிள் தான். ஒரு ஆட்டோமேட்டிக் கஸ்டமர் வெஹிக்கிள் தேர்றீங்கன்னா இந்த காரை கன்சிடர் பண்ணுங்க. நேர்ல வாங்க, ஏதோ அனுசரிச்சு எடுத்துக்கலாம். கஸ்டமர் வெஹிக்கிள்னால ஒரு 15 குறைச்சோட கொடுத்துருவாங்க. ஸோ கண்டிப்பா கன்சிடர் பண்ணிப்பாங்க. இந்த ஹோண்டா பிரியோ தேர்றீங்க, ஆட்டோமேட்டிக் வேணும் அப்படின்னா கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு நேர்ல விசிட் பண்ணுங்க. அடுத்து ஒரு செடான் டைப்ல ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்கோடா ரேபிட்டுங்க. பர்ஃபார்மன்ஸுக்கு சூப்பரான காரு. லாங் டிரைவ், வீட்டுல கொஞ்சம் பெரிய உடம்பா இருக்கவங்க, அதிகமா டிராவல் பண்ணுவீங்க, கொஞ்சம் ஹைவே டிராவல் அப்படின்னா இந்த கார் கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். அதுவும் ஆட்டோமேட்டிக். 2016க்கு 17ங்க. சிங்கிள் ஓனர் 1,30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலா ஆண்ட்ராய்ட் சிஸ்டம், ஏர் பேக் எல்லாமே வந்துருங்க. ஏசி எல்லாம் குவாலிட்டி நல்லா இருக்கு. வண்டி நம்பருமே ஒரு ஃபேன்சியான நம்பருங்க. 68 அலாய் வீல்ஸ் வந்துருது. 4 டயருமே உங்களுக்கு 80 to 90% இருக்குங்க. இது வந்து ஸ்டைல் பிளஸ் வேரியன்ட், டீசலுக்கு இன்ஜின். டீசல் உங்களுக்கு கிலோமீட்டர் 22 கண்டிப்பா 22க்கு மேல கண்டிப்பா கொடுக்கும். ஸ்கோடா ரேபிட்டை பத்தி சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது லக்ஸரி செக்மெண்ட். இந்த வண்டிக்கான பிரைஸ் 5,90,000 கேட்கறாங்க. நேர்ல விசிட் பண்ணி பாருங்க, சின்னதா அனுசரிச்சுக்கலாம். கஸ்டமர் வெஹிக்கிள் தான், சின்னதோட பேசி குறைச்சு எடுத்துக்கலாம். டீசல் இன்ஜின் செடான் டைப் தேறீங்கன்னா இந்த ஸ்கோடா ரேபிட் ஸ்டைல் பிளஸ் வேரியன்ட் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து ஒரு மரோசா ஒன்று பாக்குறாங்க. 2022 மாடல் சிங்கிள் ஓனருங்க. 86,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. M4+ வேரியண்ட்டுங்க. உங்களுக்கு 7 சீட்டர்ல மைலேஜ் கிடைக்கக்கூடிய கார்ல பாத்தீங்கன்னா மரோசாவும் ஒரு சூப்பரான காரு. நம்ம வண்டியுடைய குவாலிட்டியை நேரில் வந்து செக் பண்ணி பாருங்க. இந்த வண்டிக்கான பிரைஸ் பாத்தீங்கன்னா 10,20,000 கோர் பண்றாங்க. சின்னதா நெகோசியேட் பண்ணிக்கலாம், பினான்ஸும் கிடைக்கும். 1,50,000 ரூபாயில இருந்து ஒரு 2,00,000 ரூபாய் வந்துச்சுன்னா மீதியை பினான்ஸ் பண்ணிக்கலாம். வண்டியை வந்து கும்பகோணம் திருநாகேஸ்வரத்துல கேசவன் கார்ஸ்ல வந்து பாருங்க. ஓகேங்க, வேகமா கார்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். எல்லா காருமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். எனக்கு பர்சனலா எல்லா காருமே குவாலிட்டிலையும் சரி, இன்டீரியர்லையும் சரி எல்லாமே நல்லா இருந்துச்சு. வண்டியை வந்து ஓட்டி பாருங்க, காருடைய குவாலிட்டியை செக் பண்ணி பாருங்க. நம்ம கும்பகோணத்துல இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் கேசவன் காசை விசிட் பண்ணி பாருங்க. இங்க இந்த வீடியோல பார்த்து எந்த காரும் தேவைப்படுச்சுன்னா கால் பண்ணி இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நேரில் விசிட் பண்ணி பாருங்க. ரேண்டமா விசிட் பண்ணாலும் நம்ம கும்பகோணம் திருநாகேஸ்வரத்துல இருக்கக்கூடிய கேசவன் காசை விசிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பெரிய லைக் பண்ணி எங்களுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.